A solid sphere and a solid hemisphere have equal total surface area. Prove that the ratio of their volume is 3√3:4ன்னு சொல்லியிருக்காங்க. அதாவது ஒரு ஸ்பியருடைய டோட்டல் சர்ஃபேஸ் ஏரியாவும் ஹெமிஸ்பியருடைய டோட்டல் சர்ஃபேஸ் ஏரியாவும் ஈக்குவல் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதை வச்சு அதோடைய வால்யூமுடைய ரேஷியோ வந்து இதுன்னு நம்ம ப்ரூவ் பண்ணணும். ஸோ என்ன சொல்லியிருக்காங்கன்னா டிஎஸ்சி ஆஃப் எ ஸ்பியரும் டிஎஸ்சி ஆஃப் எ ஹெமிஸ்பியரும் ஈக்குவல் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ டிஎஸ்சி ஆஃப் எ ஸ்பியர் ஃபார்முலா பார்த்தீங்கன்னா 4πr², ஹெமிஸ்பியருக்கு வந்து 3πr². இதில் வந்து கர்வ் சர்ஃபேஸ் ஏரியாவும் டோட்டல் சர்ஃபேஸ் ஏரியாவும் ஸ்பியருக்கு வந்து இதே ஃபார்முலா தான் வரும். இதுக்கு பார்த்தீங்கன்னா சிஎஸ்ஏ வந்து 2πr² வரும், டிஎஸ்ஏ வந்து 3πr² வரும். நல்ல ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம்னா இதுக்கு வந்து ரேடியஸ் R1 எடுக்க போகிறோம், இதுக்கு ரேடியஸ் வந்து R2 அப்படின்னு சொல்லி எடுத்துப்போம். இப்போ இதில் ரெண்டு சைடும் நமக்கு பை இருக்கிறதுனால நம்ம கேன்சல் பண்ணிக்கலாம். இப்போ நமக்கு என்ன வேணும்னா இதை வச்சு நம்ம R1/R2 தான் கண்டுபிடிக்க போகிறோம். அதனால் இந்த R1 R2 வந்து லெஃப்ட் சைடு வச்சுக்கலாம், நம்பர்லாம் இந்த பக்கம் கொண்டு போயிடலாம். இப்போ R1² இந்த மல்டிப்ளையில் இருக்கிறது இந்த R2² வந்து இங்கே டிவைடில் வந்துடும். அதே மாதிரி இங்கே இருக்கிற 3 அப்படியே இருக்கட்டும், இங்கே மல்டிப்ளையில் இருக்க 4 வந்து இங்கே டிவைடில் வந்துடும். இப்போ ஸ்கொயர் ரெண்டுத்துக்குமே இருக்கிறதுனால நம்ம என்ன பண்ணலாம், R1/R2 த ஹோல் ஸ்கொயர்னு எழுதிக்கலாம். இங்கே 3/4ன்னு வந்துடும். ஸோ நமக்கு R1/R2 தான் வேணும். இந்த ஸ்கொயர் இந்த பக்கம் வரும்போது ஸ்கொயர் ரூட்டாக போயிடும். சரி, இப்போ பாருங்கள், இந்த 3க்கு வந்து ரூட் எடுக்க முடியாது, அதனால் √3 அப்படியே வரும். 4 வந்து ரூட்லேருந்து வெளியே எடுத்தால் நமக்கு 2ன்னு கிடைக்கும். அப்போ R1/R2 எவ்வளோ கிடைக்குதுன்னா √3/2ன்னு கிடைக்குது. இதை அப்படியே வச்சுக்கலாம். இப்போ என்ன கேட்டிருக்காங்கன்னா அது ரெண்டுத்துடைய வால்யூமும் இதுதான் அப்படின்னு சொல்லி நமக்கு ப்ரூவ் பண்ண சொல்லியிருக்காங்க. ரேஷியோ தான் நமக்கு ப்ரூவ் பண்ண சொல்லியிருக்காங்க. அதனால நம்ம என்ன பண்ணலாம், V1/V2ன்னு எழுதிக்கலாம். வால்யூம் ஆஃப் ஸ்பியர் ஃபார்முலா பார்த்தீங்கன்னா 4/3πr³. அதே மாதிரி வால்யூம் ஆஃப் எ ஹெமிஸ்பியர் ஃபார்முலா பார்த்தீங்கன்னா 2/3πr³. இங்கே ஆருக்கு வந்து 1 போட்டுக்கலாம், இங்கே வந்து 2ன்னு போட்டுக்கலாம். இது வந்து வால்யூம் ஆஃப் எ ஸ்பியர், இது வால்யூம் ஆஃப் எ ஹெமிஸ்பியர். இப்போ பாருங்கள், டினாமினேட்டரில் இருக்க 3யும் இந்த 3யும் கேன்சல் ஆகிடும், இந்த பையும் கேன்சல் ஆகிடும். இந்த 2 வந்து 1 டைம், இது வந்து 4ல் 2 டைம்ஸ் நமக்கு கேன்சல் ஆகும். அப்போ நமக்கு என்ன கிடைக்குதுன்னா 2 × R1³ / R2³ கிடைக்குது. ஸோ இப்போ பாருங்கள், 2 × இந்த R1/R2ன்னு எழுதிட்டு ஹோல் க்யூப்னு எழுதிக்கலாம். ஏன்னா இதுக்கும் க்யூப் இருக்குது, இதுக்கும் க்யூப் இருக்குது. அதனால் இப்போ 2 × R1/R2க்கு நமக்கு வேல்யூ தெரியும் √3/2ன்னு. அதை எடுத்துகிட்டு வந்து சப்ஸ்டியூட் பண்ணிக்கலாம். ஸோ இந்த இடத்துல √3/2ன்னு எழுதிக்கலாம், இதுக்கு ஹோல் க்யூப் போட்டுக்கலாம். ஸோ இதை எக்ஸ்பேண்ட் பண்ணி எழுதிக்கலாம். 2 × √3ன்னு எப்படி எழுதலாம், √3 × √3 × √3 3 டைம்ஸ் எழுதிக்கலாம். அதே மாதிரி இந்த 2வை வந்து 3 டைம்ஸ் வந்து நம்ம எழுதிக்கலாம். இது பார்த்திங்கன்னா இது ரெண்டு கேன்சல் ஆகிடும். இப்போ இந்த ரெண்டு √3யும் சேர்ந்து நமக்கு என்னவா மாறிடும், 3ஆக மாறிடும். இந்த √3 அப்படியே வந்துடும். 2 2s என்ன ஆகும், நமக்கு 4ன்னு கிடச்சிரும். ஸோ நமக்கு இதுதான் ப்ரூவ் பண்ண சொல்லியிருந்தாங்க, 3√3:4. அதுதான் நமக்கு வந்திருக்கு. Therefore V1:V2 = 3√3:4. ஹென்ஸ் ப்ரூவ்டுன்னு எழுதிக்கோங்க. இதுதான் நமக்கு ப்ரூவ் பண்ண சொல்லியிருந்தாங்க.